ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குக்கரில் பாஸ்தா நான் எப்படி பண்ணுவேங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆனோடனே நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக வெட்டிக்கோங்க. அது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஆனியன் வதங்கின உடனே உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பீஸ் அண்ட் கார்ன் சேர்த்துருக்கேன். அப்புறம் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அது கூடவே கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எனக்கு பாஸ்தான்னு நான் சாப்பிட்டாலே வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஆரிகானோ ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல். ஸோ அது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா செஷ்வான் சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் டொமேட்டோ போடலை, இது டெய்ஸி ஸ்டைல் பாஸ்தாங்கிறனால ஒரு புளிப்பு ஃப்ளேவர் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் 1/2 கப் பாஸ்தா, என் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நான் இன்றைக்கி செய்கிறனால 1/2 கப் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். 1/2 கப் பாஸ்தாக்கு நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சூப்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் செக் பண்ணிவிட்டு